குடும்பம் விருதுகள் 2025 ஒரு வித்தியாசமான ரொம்ப முக்கியமான கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேரக்டர் அப்படின்னு சொல்றப்போ அது சந்திரமுகியா இருக்கட்டும், நீலாம்பரியா இருக்கட்டும், டைமுக்கு டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் இல்ல, செகண்டுக்கு செகண்ட் அந்த டயலாக் டெலிவரியில இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லா கேரக்டர்ஸையும் உள்வாங்கி அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய பல முகங்கள் கொண்டவங்க தான் பன்முக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிக்கி? இந்த அவார்டை வந்துட்டு வழங்குவதற்காக யார் வர போறாங்க பூஜிதா? பல வெற்றி படங்களை நம்மளுக்கு கொடுத்தவர், அதுவும் உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய பல அமேசிங்கான எமோஷனல் மொமெண்ட்ஸையும் நம்மளுக்கு கொடுத்தவர் none other than இயக்குனர் மித்ரன் அவர்கள். அவர்களுடன் இணைந்து மகா ஃப்ரம் லக்ஷ்மி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சன் குடும்ப விருதுகள் 2025 நாங்க வந்துட்டு கால் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். எல்லா கேரக்டர்ஸையும் மேடையில் ஏற்றி அழகு பார்க்குற சன் டிவி நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. பன்முக நட்சத்திரம் அப்படிங்கிற கேட்டகரி தான் நீங்கள் அவார்டு அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ யாருன்னு பார்த்துடலாமா சார்? ஆனந்தராகம் சீரியலில் பண்ண வசுந்தரா கேரக்டராக பண்ணவங்களும், 3 முடிச்சில் சுந்தரவழியாக பண்ண திருமதி பிரீத்தி சஞ்சீவ் அவர்கள். Thank you so much sir, Mithran sir. Thank you Mithran sir. Thank you Maha for presenting the awards. எங்களுடைய பிரீத்தி சஞ்சீவ் மேம் வசுந்தரான்னு கூப்பிடுறதா சுந்தரவல்லின்னு கூப்பிடுதானே தெரியல. அதனால தான் ரெண்டுத்துக்குமே ஒரு அமேசிங்கான அவார்டு கொடுத்துருக்கோம். அன்பான அம்மாவா, மிரட்டலான அம்மாவா, 2 சீரியலும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பன்முக நட்சத்திரம் பிரீத்தி அவர்கள். வணக்கம் சன் குடும்பம். இங்கே இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. மெயினாக நான் தேங்க் பண்ண வேண்டியது இந்த 2 கேரக்டர்ஸுக்கும் பிரீத்தி நடித்தா நல்லாயிருக்கும் நினச்ச அந்த உள்ளங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த அவார்டு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஏதோ ஒரு அவார்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் வந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு அவார்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அண்ட் இந்த அவார்டுக்கு உயிர் கொடுத்த கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்க்கும் மிகப்பெரிய நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே என்னோட உயிர நூலகம், நான் இப்போது இந்த இடத்துல இந்த அவார்டை 2வது தடவை பிடிச்சிட்டு இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என் குழந்தைங்க தான். என் குழந்தைங்களுக்காக தான் என் குழந்தைங்களுக்கு நான் யாருன்னு சாதிக்கிறதுக்காக தான் திரும்ப டெய்லி போராடிட்டுருக்கேன். லயா, ஆதவ், லவ் யூ கண்ணா, லவ் யூ டார்லிங். உங்களுக்காக தான் அம்மாவை நீங்கள் தான் செதுக்கினீங்க. நீங்கள் செதுக்கினது தான் திரும்பவும் இங்கே உயிர் பெற்று இங்கே நிற்கிறேன். அண்ட் லவ் யூ பாப்பு. பிரீத்தி சஞ்சீவ் இல்லைன்னா பிரீத்தி இல்லை, அண்ட் பிரீத்தி இல்லைனாலும் சஞ்சீவ் இல்லை. ஓகே, தேங்க்யூ. சூப்பர், ஸோ நைஸ்க்கா. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். வசுந்தராவாக நாங்கள் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அம்மாப்பா, எப்படிப்பட்ட ஒரு மாமியார்ப்பா அப்படின்றதான் தெரியுது. ஆனால் சுந்தரவல்லியாக பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அம்மாவா, இப்படிப்பட்ட ஒரு மாமியாரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுதுக்கா. நிச்சயமா. அண்ட் மேம், நாங்கள் நிறையா தடவை நம்ம ஷோஸ் பண்ணுறப்பவே கேட்டிருக்கேன், எப்படி மேம் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு 2 பசங்கனாலேயே எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு. அண்ட் இந்த 2 பசங்கனால தான் எனக்கு இந்த அவார்டு. அந்த 2 பசங்களும் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். அழகு அண்ட் நியாஸ், சூர்யா. லெட்ஸ் வெல்கம் ஆனந்தராகத்தின் அழகு மற்றும் 3 முடிச்சின் சூர்யா. நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே நீ. ஆஹா, அந்த சைடில் அழகண்ணா ஒரு பாசமான ஒரு அம்மா, இந்த சைடில் ஒரு ரகட் மம்மி. கரெக்டா? உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கேட்கணும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க எங்களுடைய சுந்தரவல்லியும் சரி, எங்களுடைய வசுந்தராவையும் சரி. ஒரு நாளும் உங்களால் அவங்களுக்கு எவ்வளவு பிபி ஏறிட்டு இருக்கு தெரியுமா? என்ன விஷயம்னா, இப்படி ஒன்று பெத்துட்டனேன்னு என்னை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி ஒன்று பெக்காமல் இருந்திருக்கலாம்னு நினச்சி அவனை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. டிஃப்ரென்ஸ் 2 தான். ஒன்று இப்படி பிறந்துருச்சு,
இன்னொன்று இப்படி பிறக்காமையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஆனால் நான் வந்து வேறு விதமான டார்ச்சர். நான் வந்து அவங்கள வந்து நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அவன் வந்து ரோட்டுக்கு மட்டும்தான் கொண்டு வரல, மீதி எல்லா வேலையும் வீட்லேயே வச்சு செய்கிறான். நாங்க மத்தியானம் 3 மணிக்கு வசுந்தராவை பாக்குறோம், நைட் சுந்தரவல்லியை பாக்குறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ இன்னைக்கு வசுந்தராவும் சுந்தரவல்லியும் ரெண்டும் சரிபாதியா பிரிச்சு கொடுக்க போறீங்க. ஆனா கரெக்டா வந்து ஒரு மியூசிக் பிளே ஆகும். அந்த மியூசிக் பிளே ஆகுறப்போ நீங்க பாசமா வசுந்தராவா பேசிட்டு இருப்பீங்க. அந்த மியூசிக் மாறின உடனே அடுத்த செகண்ட் சூர்யாவை பார்த்து சுந்தரவல்லியா மாற போறீங்க. அழகா அறிவு இருக்கடா? எவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அதை ஏதாவது காக்க தெரியுதா? எங்கென்னோ எவ்வளவு கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்து. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் என்ன விடல. அவனுக்காக தானா? அவன் என்ன ஆனாலும் சரி, என் உலகமே அவன் தான். இப்போ தெரியுதா என் பிரீத்தி சஞ்சீவ் மேம் பன்முக நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பலத்த கரகோஷங்கள் கொடுத்துடலாம். வாவ், ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் பன்முக நட்சத்திரம் எங்களுடைய பிரீத்தி சஞ்சீவ் அவர்கள். Thank you சூர்யா, thank you அழகு, thank you so much மேம். பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு நம்மளுடைய சன் குடும்ப விருதுகள் 2025. ஸோ அந்த வகையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விருதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மாணிக்கம் பாஷாவாக மாறணும்னா அங்கே மார்க் ஆண்டனி தேவை. அதே மாதிரி ஒரு ஹீரோ அவரோட சிறப்பை காமிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு வில்லன் தேவை. அந்த மாதிரி தன்னோட நடிப்பு திறமையால் நம்மளோட மனசில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அடுத்த அவார்ட் போக போகுது, சிறந்த வில்லன். அண்ட் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரெசென்டர் கூப்பிட்டுலாமா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சூப்பர் டூப்பர் டைரக்டராக இருக்கக்கூடிய நம்மளுடைய SR பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஸோ சார், வில்லன் இருந்தாதான் ஹீரோ, கரெக்டா? நிச்சயமாக. ஸோ அந்த சிறந்த வில்லன் யாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சன் குடும்ப விருதுகள் 2025 சிறந்த வில்லன் ஆண்கான நாமினீஸ். சிறந்த வில்லன் ஏண்டி, எனக்கு யார சுத்தமா பிடிக்காதோ ஆனந்தராகம் தொடர் கதிர் கொலவெறி ஆகுமோ அவ போட்டோ பார்த்து அழுதுகிட்டு இருக்க. அந்த அன்பையும் ஆனந்தியும் குடோன்ல வச்சுலாம். சிங்கப்பெண்ணே தொடர் அரவிந்த். போட்ட பிளான் படி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை பழி வாங்கலான்னு கயல் தொடர் கௌதம். ஆனா அந்த எழில் அதை கெடுத்து விட்டுட்டான். எனக்கு அவமானம் மானக்கேடுனா அன்னம் தொடர் சாமி துரை. வாத்தாலே அடிச்சு கொண்டவனுக்கு இவ்வளவு கொல்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. என் பேச்ச மீறி சிங்கப்பெண்ணே தொடர் கருணாகரன். வேலையை செய்யாம ஓபி அடிக்கிறீங்களோ? இப்ப நீ பிரபா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. ரஞ்சனி தொடர் ஆதித்யா. இந்த வீடியோவை கொடுத்துருவேன், அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். சிறந்த வில்லன் சிங்கப்பெண்ணை மெகா தொடரில் வந்து கருணாகரன். பிரபாகர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த விருதை எங்களுக்காக வழங்கினதுக்காக. எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த விருது வாங்கி இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது சன் டிவியில் ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறையா சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சன் டிவி
அவார்டு கிடைக்குது எனக்கு. ஆஃப்டர் 25-30 இயர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த சிங்கப்பெண்ணை வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டை எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனி மேனரிசம் இருக்குல்ல, அதுக்கு பெரிய ஃபேன் சார் நான். எங்க சார் பிடிச்சிங்க? அது கூட டைரக்டர் தான், நான் பிடிக்கல, அவர் தான் பிடிச்சார். சூப்பர். ஸோ இவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணத்தில் உங்களுக்காக சர்ப்ரைஸாக ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கா சார். லெட்டர் ஒன்று வந்திருக்கு. எனக்கு யார் லெட்டர் கொடுக்க போறா? அதான் எனக்கு தெரியல, யாருன்னு பார்த்துடலாமே. வணக்கம் ஸ்ரீகாந்த் அவர்களே, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள், ரொம்ப பெருமையாக இருக்கு. He can say or wonder whose this is. ஏன்பா திருன்னு முழிக்கிறீங்க? டேய், நான் தான் ஆளு. என்ன திடீர்னு கடிதம்னு யோசிக்கிறீங்களா? மக்களால் விரும்பி பார்க்கக்கூடிய சிங்கப்பெண்ணை தொடரில் நீங்கள் ரசிக்கப்பட்டு இந்த மேடையில் நிற்கும் தருணம் மகிழ்ச்சிக்குரியது. இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் கூட நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்ணுறது, அவசரமாக ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம்தான். இந்த கடிதம் என்னுடைய வாழ்த்துக்களையும் இன்னைக்கு நம்மோட இல்லைனாலும் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆசிகளையும் உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் நம்மளுடைய அக்காவும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். என் தம்பியை பற்றி சில வார்த்தைகளை சொல்லணும்னு தோணுது. அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் எங்கள் வீட்டு ஹீரோ அவர்தான். எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாரையும் வளர்த்ததில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. எல்லா பிள்ளைகளும் மாமுன்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. தாய் மாமா தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. அது என் தம்பிக்கு முற்றும் பொருந்தும். தம்பி, நம்ம வீட்டு பிள்ளைகள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் இப்போ உங்க கூட இருந்தா நீங்க நிச்சயம் சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும். சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே. நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் சன் டிவியில் இங்கே 1000 எபிசோடு எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. நாங்கள் எடுக்கும்போது 13 எபிசோடே 1000 மாதிரி. எங்களுக்கெல்லாம் அவார்டோ இந்த ஃபங்க்ஷனோ கிடையாது. அப்போது மக்கள் கொடுக்குற அவார்டு தான் எங்களுக்கு. அதனால் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். எப்படியும் எங்கள் குடும்பத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப நன்றி. இங்கே வந்து என் தம்பி இவ்வளோ நல்லா நடிப்பாருன்னெலாம் எனக்கு தெரியாது. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல்ல சன் டிவியில் ஒரு சிறந்த தொடரில் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அதில் மக்களால் ரசிக்கப்பட்டு எங்கே போனாலும் ஸ்ரீகாந்த் வில்லனா சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அவர் சன் டிவியில் பயணிக்கணும், நிறைய விருதுகள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ ஹலோ. இந்த விருது வந்து இப்போ நான் அக்கா கையில் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அவங்க தான் வேறு, இவ்வளோத்துக்கும் அவங்க தான் வேறு, இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. அதாவது பெத்த அம்மான்னு சொல்லுவாங்க, இவங்க வளர்த்தம்மா. பெத்தம்மா போயிட்டாங்க, வளர்த்தம்மா தான் கூட இருக்காங்க. அதனால் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அக்காவாகட்டும், என்னுடைய பிரதர்லா மிஸ்டர் ராஜ்குமார் ஆகட்டும், அவங்க தான் இன்றைக்கி எனக்கு அப்பா அம்மா மாதிரி. அதனால் அவங்க தான் இன்றைக்கி என்னை பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க கையால் நான் திருப்பி இந்த விருதை வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவியில், அதுவும் சன் குடும்பத்தில் வாங்குறது பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ. சன் குடும்ப விருதுகள் 2025 இப்போ ஒரு முக்கியமான விருது. சன் குடும்பத்தில் இருக்க நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸை என்னைக்குமே வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டும் என்னைக்குமே நம்மளுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்திற்கு ஒரு சிறப்பு விருது தான் வந்து இப்போ வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். ஏமா ஏய் என்ன மிரட்டுற? இந்த வசனத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் எந்த பகுதியில் போய் கேட்டாலும் அந்த கதாபாத்திரத்திற்கு, இந்த வசனத்திற்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வசனம்னா இந்த வசனம்.
அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய வீட்டில் ஆண்கள் வந்து என் பொண்டாட்டி வந்து என்னை ஆதி குணசேகரனாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து நிறைய ஆண்கள் வந்து ஆதங்கப்படுற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கதாபாத்திரம் தான் இது. மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் ஆதி குணசேகரன். இந்த கதாபாத்திரத்தில் நடித்து நம்ம மனதில் நீங்காமல் இடம் பிடிச்ச திரு மாரிமுத்து அவர்கள் இன்னைக்கு நம்மிடையே இல்லை. ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன ஏவி. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய், மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ, வீதியில் வீரவான் தீப்பிடித்து வேகுதோ, திரும்பி வா எழுந்து வா, திரும்பி வா எழுந்து வா, எழுந்து வா. துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் குரல், திரும்பி வா, நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர், எழுந்து வா, எழுந்து வா. ஆவுனா இதை ஒன்று சொல்லிருக்கேன், 2 1 நான் சொம்ப போய் நினைச்சியா? குணசேகரன், ஆதி குணசேகரன். ஏய் திரும்பி வா, எழுந்து வா, எழுந்து வா. நம்ம மனசுல எல்லாம் நீங்காத கதாபாத்திரமா இருக்கக்கூடிய மாரிமுத்து சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்துச்சு மௌனாஞ்சலி செலுத்தலாம். இந்த ஒரு தருணத்துல மறைந்த மாரிமுத்து சார் அவர்களுடைய குடும்பம் தயவு செய்து மேடைக்கு வரவும். இந்த விருதை வழங்குவதற்காக இயக்குனர் திரு திருச்செல்வம் அவர்களையும் எதிர்நீச்சல் நட்சத்திரங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2வது அவார்டு அப்பாவுக்கு. அவர் ஆசைப்பட்டது வந்து சன் டிவியில் எப்படியாவது ஒரு அவார்டு வாங்கிடணும் அப்படின்னு. ஸோ எங்கேருந்தோ பார்த்துட்ருப்பாரு நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இன்னைக்கு இங்கே மேலே இருக்க எல்லாருக்கும் சரி, மற்ற டீமில் இருக்க எல்லாருக்கும், காவேரி மேடமுக்கு அண்ட் அப்பாவோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு தேனி மாவட்டத்தில் வருஷநாடு பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மனுஷன் சினிமான்ற ஒரு தாகத்தோடு இங்கே வந்து சென்னையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு இணை இயக்குனராக நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்த அவருக்கு, இயக்குனர் மிஷ்கின் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவரை ஃபஸ்ட்டு சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர். அதன் பிறகு அவர் சின்னத்திரைக்கு வரும்போது நான் அவருக்கு அறிமுகப்படுத்துகிறேங்கிற பெருமை எனக்கு சந்தோஷமும் உண்டு. ஏன்னா நான் அவரை சொல்லுவேன் நடிப்பு ராட்சசன்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு சீனில் நிற்கும்போது கூட எதிரே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தையும் எடுத்துக்கிற ஒரு தன்மை இருக்காது. ரொம்ப சினிமாவை நேசித்த மனுஷன். ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே போகும்போது அவர் எடுத்துக்கிற சிரந்தை, அது நல்லா வரணும் அவர் காட்டுற ஒரு முனைப்பு, இதெல்லாம் வந்து
ரொம்ப சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிருக்க கூடாது. ஆனால் அவரை நம்ம இழந்துட்டோம். ஆனாலும் அவருடைய பெஞ்ச் மார்க் வந்து எதிர்நீச்சல் தானானா ஆமாம். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்க்ரீனில் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் மக்களை அசைச்சு பார்த்ததானா இல்லை. இது உயரத்தில் இருக்குது. இனிமேலும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதை உடைக்க முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு அற்புதமான பங்களிப்பை கொடுத்துருக்காரு. எப்போதுமே அவர் எங்கள் மனசில் இருப்பார். மறக்க முடியாத ஒரு நபர், மறக்கக்கூடாத ஒரு நபர் மாரிமுத்து அவர்கள். எங்களுக்கு ஆதரவு அளித்த இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி. சன் டிவி குழுமத்திற்கு, திருமிகு கலாநிதி மாறன் சார், காவேரி மேம், எல்லாருக்குமே எங்களுக்கு எதிர்நீச்சலுக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய. நன்றி. இந்த ஒரு தருணத்தில் வந்து அவரை பெருமைப்படுத்தும் விதமாக அனைவரும் வந்து எழுந்து நின்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். சன் குடும்ப விருதுகள் 2025 நம்ம அடுத்ததாக பல லட்ச மக்கள் வாக்களித்து அவங்க தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த இளம் வில்லி. இந்த அழகான விருதினை வழங்குவதற்காக ஒரு சூப்பரான பிரசன்டரை மேடைக்கு கூப்பிடலாமா? எஸ், இங்க இருக்கக்கூடிய one of the best வில்லரை தான் வந்து நம்ம அழைக்க போறோம். Let's welcome Vinay sir to the stage please. மனம் கவர்ந்த இளம் வில்லியில நாமினிஸ் யாரெல்லாம் அப்படின்றத பார்த்தலாம். அந்த நாமினிஸ் ஆர்: மனம் கவர்ந்த இளம் வில்லி, அவருக்கு பெரிய ஆடியோ கொடுக்கணும். அதுக்கு எனக்கு நிறைய பணம் வேணும். இலக்கியா தொடர் அஞ்சலி, கார்த்திக், SSK, பைரவி ஆண்டின்னு எல்லார்கிட்டயும் போராடி பார்த்துட்டு ஒருத்தர் தர மாட்டேங்கிறாங்களே. உன்னையும் தெரியாது, என் குடும்பத்துல இருக்கிற யாரையுமே தெரியாது. செவ்வந்தி தொடர் பூர்ணிமா, என் மேல வாச தீர அடிச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. நாம தான் பண்ணோம்னு ஆனந்திக்கு தெரியணும். சிங்கப்பெண்ணே தொடர் மித்ரா, ஷாம்புவை தண்ணியில மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சிருங்க. இந்த மாதிரி குரல் வசதி எல்லாம் பேசக்கூடாது. புது வசந்தம் தொடர் கீர்த்தி, முதல்ல இந்த கையை இறக்கு. இத பொண்ணு காதுல லைட்டா போட்டு விட்டு. மருமகள் தொடர் வேல்விழி, இதெல்லாம் அவளே சிறப்பா செஞ்சுட்டா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உன்னை வீட்டுல விட்டுட்டு நாங்க வெளியில. மூன்று முடிச்சு தொடர் மாதவி, தங்கம் கூட இல்லாம அப்படியே மொத்தமா மொட்டை அடிச்சிருக்க. கேட்டா எனக்கு தெரியாதுன்னு வேற நடிக்கிறேன். Favorite young Willy is Mitra from Singapenne serial. லட்சக்கணக்கான மக்கள் ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த இளம் வில்லி. மித்ரா, ஆக்சுவலி எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் வினய். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கையிலேருந்து இந்த அவார்ட் வாங்கினது. பிகாஸ் யூ ஆல்வேஸ் பின் சச் அ குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ மச். ஞாபகம் இருக்கா போன வருஷம் இதே மேடையில் வந்து பவித்ரா வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அஸ்வத் எப்படா அந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் நம்ம நின்று வந்து அவார்டு வாங்கணும்னு நினச்சாங்க. நிறைய பேர் வந்து சாதிக்கணும் தான் வரும். ஆனால் நம்ம வரும்பொழுது இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவளை சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. அவளை எப்படி தட்டி உட்கார வைக்கலாம்
அவளை எப்படி டிஸ்கரேஜ் பண்ணாலும் தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் வந்து மனசுக்குள்ளேயே வச்சு 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 இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நாளைக்கு என்ன ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது அவங்கக்கிட்ட எதிர்த்து கேட்கறதுக்கு மேபி இது ஒரு முதல் படியாக இருக்கும். இதே நேரு ஸ்டேடியமில் நான் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்தேன்னா, நான் ஒரு அஷர்காலாக தான் வந்தேன். இப்போது இங்கே வந்து என்னை இப்படி நிற்க வச்சு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்குன்னா சன் டிவிக்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் காவேரி மேம்க்கு ஐ ஷுட் எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ். பிகாஸ் மேம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இல்லை. பிகாஸ் நான் சுட்டி டிவியில் வந்தப்போ நல்லா பண்ணுறா, சன் டிவிக்கு மாற்றுங்கன்னு சொன்னதுலேருந்து இந்த மித்ரா ரோலுக்கு நான் ஆடிஷன் கொடுத்தப்போ இவளே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் நின்றுருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் பாலு சார் அண்ட் டைரக்ஷன் டீம், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். இதுதான் என்னோட முதல் அவார்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஜெண்ட் வின் பண்ணேன். அந்த பேஜெண்ட் நான் வின் பண்ணும்போது எனக்கு நாங்கள் கைத்தட்ட கூட யாருமே இல்லை. நான் தனியாக போய் பவி, லட்சக்கணக்கான மக்கள், 1000 100 லட்சக்கணக்கான மக்கள் ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த இளம் வில்லி இங்க வந்து கை தட்ட எத்தனை பேர் இருக்கோ? கமான். Thank you very much. நிறைய பேருக்கு இங்க நின்னுட்டு and the award winner is அப்படினு அதாவது வந்து நிறைய டைம் வந்து அந்த நாமினிஸ் ஆர் the winner is அப்படி சொல்லிருக்கீங்க. இப்போ வந்து எனக்காக எல்லா ஆங்கர்ஸ் சார்பாக நீங்க மறுபடியும் ஒரு தடவை வந்து பவித்ரா மித்ராவுடைய வின்னிங் அனௌன்ஸ்மென்ட்டை வந்து கொடுக்கணும். நீங்களே உங்களுக்கு சன் குடும்ப விருதுகள் 2025 லட்சக்கணக்கான வாக்குகள் பெற்று இன்னைக்கு இளம் வில்லியா மனம் கவர்ந்து பல மக்களுடைய மனசுல இடம் பெற்று அவார்ட் வின் பண்ணியிருக்கிறது. It's none other than Mitra from Singapore.